வெல்கம் யுவர்ஸ். நம்ம சேனலில் டீப் லேர்னிங் சீரீஸ் வீடியோ லான்ச் பண்ணியிருக்கேன். இதுவரைக்கும் 8 மாடியூல் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னைக்கு 9th மாடியூல் மாடல் எவாலுவேஷன் அண்ட் மெட்ரிக்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகேங்களா, வீடியோக்குள்ளே போகலாம். மாடல் எவாலுவேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம பில்ட் பண்ண எம்எல் மாடல் நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது தான் மாடல் எவாலுவேஷன். ஸோ வெறும் ட்ரைனிங் மட்டும் கொடுத்து ப்ரிடிக்ஷன் வருதான்னு மட்டும் பார்த்தா போதாது. அது ரியல் டேட்டாவில் மாடல் வந்து எவ்வளோ கரெக்டாக பிஹேவ் பண்ணுது, யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படின்றத மெஷர் பண்ணுறது தான் மாடல் எவாலுவேஷன். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா, ஏன் வந்து நம்ம மாடலை எவாலுவேட் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போது அக்யூரசி வந்து ஹையாக இருந்தால் கூட மாடல் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி மீனிங் கிடையாது. ஸோ நிறைய டைமில் என்ன ஆகும்னா மாடலோட அவுட்புட் வந்து ஓகேவாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் ரியாலிட்டியில் வந்து அது வந்து மிஸ் பண்ணும். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் டெஸ்ட் மாடல் அப்படின்றத இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஹெல்த்தியான பர்சனை சிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ். சிக்கான பர்சனை ஹெல்த்தின்னு சொல்லி சொல்கிறாங்க, இது வந்து ஃபால்ஸ் நெகட்டிவ். ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே வந்து டேஞ்சரஸ் தான். ஸோ நம்ம மாடலை பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. ரியல் வேர்ல்டில் வந்து மாடல் எவாலுவேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா, மாடல் எவாலுவேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மாடல் வந்து ப்ரிடிக்ட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ ஆக்சுவல் வேல்யூக்கும் ப்ரிடிக்ஷன் வேல்யூக்கும் கம்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா அதோட டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணுவோம். மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ப்ராப்ளம் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டான மெட்ரிக்கை சூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து இதோட ஒர்க் ஃப்ளோ. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா, மாடலை எவாலுவேட் பண்ணுறதுக்கு அக்யூரசி மட்டும் போதாது. ஓகேங்களா. இப்போது அக்யூரசி வந்து ஓகேவாக இருந்தாலும் டேட்டா இம்பேலன்ஸ் இருந்தால் மிஸ்லீடிங் ஆகும். ஓகேங்களா. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, 100 பேஷண்ட் இருக்காங்க, அதில் 95% வந்து ஹெல்த்தியாக இருக்காங்க, 5 சிக் பர்சன்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மாடல் வந்து அக்யூரசி 95% நமக்கு கொடுக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மாடல் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தோணலாம். பட் 5 சிக் பேஷண்ட்ஸ் இங்கே வந்து மிஸ் ஆகுறாங்க. ஸோ இது வந்து டேஞ்சர் தான். ஸோ மெட்ரிக்ஸ் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். அக்யூரசியை மட்டும் வச்சு ஒரு மாடலை எவாலுவேட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா, மெட்ரிக்ஸ். ஸோ மெட்ரிக்ஸ் அப்படின்றது ஒரு மெஷரிங் டூல்ஸ். மாடல் என்ன குவாலிட்டியில் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்பர் ஃபார்மில் கொடுக்கறது தான் மெட்ரிக்ஸ். ஓகேங்களா. ஸோ இதில் டைப்ஸ் இருக்குது. 2 டைப் இருக்குது. கிளாசிஃபிகேஷனுக்கு தனியாக மெட்ரிக்ஸ் இருக்குது, ரிக்ரெஷனுக்கு தனியாக மெட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ கிளாசிஃபிகேஷன் மெட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸுக்கு எஸ்ஆர் நோ டைப்பு, இல்லைனா ஸ்பேம், நாட் ஸ்பேம், சிக் இல்லைனா ஹெல்த்தி. ஸோ இந்த மாதிரி வரதெல்லாம் கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதுக்கு என்னென்ன மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்யூரசி, ப்ரெசிஷன், ரீகால், F1 ஸ்கோர், கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே பேலன்ஸ்டு வெர்சஸ் இம்பேலன்ஸ்டு டேட்டா 2 சினேரியோக்கும் இது வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ரிக்ரெஷன் மெட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா, ரிக்ரெஷன்ன்றது அவுட்புட் வந்து நமக்கு நம்பர் ஃபார்மில் வரும். ஓகேங்களா. எக்ஸாம்பிள் ப்ரைஸ், டெம்பரேச்சர், ஸ்கோர் இதெல்லாமே. இங்கே என்னென்ன மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா, ஆர்எம்எஸ்சி அதாவது ரூட் மீன் ஸ்கொயர்டு எரர், அப்புறம் எம்எஸ்சி மீன் ஸ்கொயர்டு எரர், எம்ஏஇ மீன் அப்சல்யூட் எரர், அப்புறம் ஆர் ஸ்கொயர் ஸ்கோர். ஸோ இந்த மெட்ரிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். இது வந்து மாடல் எவ்வளோ தப்பு பண்ணுது அப்படின்றத மெஷர் பண்ணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து கிளாசிஃபிகேஷன் மெட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அக்யூரசி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். மாடல் ப்ரிடிக்ட் பண்ணதில் எவ்வளோ கரெக்ட் அப்படின்றது தான் வந்து அக்யூரசி. ஓகேங்களா. இதோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா, கரெக்ட் ப்ரிடிக்ஷன் டிவைட் பை டோட்டல் ப்ரிடிக்ஷன். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போது 100 மெயில்ஸ் இருக்குது. 100 மெயில்ஸில் மாடல் வந்து 90 மெயில்ஸ் வந்து கரெக்டுன்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அக்யூரசின்றது 90%. ஓகேங்களா. சிம்பிளாக சொல்லணும்னா எவ்வளோ டைம் கரெக்டாக சொல்லியிருக்கு அப்படின்றது தான் வந்து அக்யூரசி. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா, ப்ரிசிஷன். ப்ரிசிஷன் அப்படின்றது மாடல் பாசிட்டிவ்னு சொன்னதில் எவ்வளோ கரெக்ட் அப்படின்றது தான் ப்ரிசிஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, மாடல் வந்து 10 இமெயில்ஸ் வந்து ஸ்பேம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 7 மட்டும்தான் ரியலாகவே ஸ்பேம். ஸோ ப்ரிசிஷன்ன்றது 7 டிவைடட் பை 10 70%. அதாவது மாடல் பாசிட்டிவ்னு சொன்னதில் கரெக்டாக எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் வந்து ப்ரிசிஷன். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா, ரீகால். ஆக்சுவல் பாசிட்டிவ் கேசஸில் எவ்வளோ டிடெக்ட் பண்ணுச்சு அப்படின்றது தான் வந்து ரீகால்.
இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரியல் ஸ்பாம் மெயில்ஸ் வந்து 10 ஓகேங்களா? பட் மாடல் ஃபவுண்ட் பண்ணது 7 தான். ஸோ ரீகால்ன்றது 7/10 70%. அதாவது ஆக்சுவல் பாசிட்டிவ்ஸில் மாடல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்றது தான் வந்து ரீகால். இதோட யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட். இப்போ மெடிக்கல் டெஸ்ட்டில் நம்ம எதனா மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ஃபால்ஸ் நெகட்டிவ்னு சொல்லுவோம் மிஸ் பண்ணுறத. ஸோ மிஸ் பண்ணிட்டா அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ அதனால் ரீகால் வந்து அங்கே யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா F1 ஸ்கோர். பேலன்ஸ் ஆஃப் ப்ரிசிஷன் அண்ட் ரீகால் தான் F1 ஸ்கோர் ஓகேங்களா? சம்டைம்ஸ் வந்து ப்ரிசிஷன் ஹையாக இருக்கும், ரீகால் லோவாக இருக்கும். சம்டைம்ஸ் ரீகால் வந்து ஹையாக இருக்கும், ப்ரிசிஷன் வந்து லோவாக இருக்கும். ஸோ பேலன்ஸாக ப்ரிசிஷன் அண்ட் ரீகால் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுற வேல்யூ தான் வந்து F1 ஸ்கோர். இதோட யூஸ் கேசஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ராட் டிடெக்ஷன், மெடிக்கல் டயக்னாசிஸ், இம்பேலன்ஸ்டு டேட்டா. ஸோ இங்கெல்லாம் வந்து இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். மாடல் எங்கே கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுது, எங்கே மிஸ்டேக் பண்ணுது அப்படின்றத பிரேக் டவுன் பண்ணுறது தான் வந்து இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். இதோட ரிசல்ட் வந்து டேபிள் ஃபார்மில் இருக்கும். இதில் சில டேர்ம் இருக்குது. டிபி, டிஎன், எஃப்பி, எஃப்என். டிபினா ட்ரூ பாசிட்டிவ், டிஎன்னா ட்ரூ நெகட்டிவ், எஃப்பினா ஃபால்ஸ் பாசிட்டிவ், எஃப்என்னா ஃபால்ஸ் நெகட்டிவ். ஸோ டிபி அப்படின்றது சிக்காக இருக்க ஒரு பேஷண்ட்டை மாடல் சிக்குன்னு சொல்லி ஃபைன் பண்ணுச்சுன்னா அது வந்து ட்ரூ பாசிட்டிவ். ட்ரூ நெகட்டிவ் அப்படின்றது ஹெல்த்தியாக இருக்க ஒரு பேஷண்ட்டை மாடல் வந்து ஹெல்த்தின்னு சொல்கிறது ட்ரூ நெகட்டிவ். ஃபால்ஸ் பாசிட்டிவ் அப்படின்றது ஹெல்த்தியாக இருக்க ஒரு பேஷண்ட்டை மாடல் வந்து சிக்குன்னு சொல்கிறது ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஃபைனலாக ஃபால்ஸ் நெகட்டிவ் அப்படின்றது சிக்காக இருக்க ஒரு பேஷண்ட்டை மாடல் வந்து ஹெல்த்தின்னு சொல்கிறது ஃபால்ஸ் நெகட்டிவ் ஓகேங்களா? இது ஏன் எங்கே இதை யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 4 டேர்ம் சொன்னோம்ல, ட்ரூ பாசிட்டிவ், ட்ரூ நெகட்டிவ், ஃபால்ஸ் பாசிட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ். ஸோ இதை வச்சு நம்ம வந்து அக்யூரசி, ப்ரிசிஷன், ரீகால், F1 ஸ்கோர் எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணலாம் ஓகேங்களா? ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் மெட்ரிக்ஸில் அக்யூரசின்றது டோட்டல் கரெக்ட்னஸ், அதாவது இது பேலன்ஸ்டு டேட்டாக்கு கரெக்டாக இருக்கும். ப்ரிசிஷன்ன்றது பாசிட்டிவ் கரெக்ட்னஸ், இது ஸ்பேம் இல்லை ஃபால்ஸ் பாசிட்டிவ் எங்கே காஸ்ட்லியாக இருக்கோ அங்கே வந்து இது யூஸ் ஆகும். ரீகால் அப்படின்றது பாசிட்டிவ் கவரேஜ், இது வந்து மெடிக்கல் இல்லை எஃப்என், அதாவது ஃபால்ஸ் நெகட்டிவ் டேஞ்சரஸ் கேஸ்க்கு இது வந்து யூஸ் ஆகும். F1 ஸ்கோர்ன்றது பேலன்ஸ் ஆஃப் ப்ரிசிஷன் ப்ளஸ் ரீகால், இது வந்து இம்பேலன்ஸ்டு டேட்டாக்கு யூஸ் ஆகும். ஃபைனலாக கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்றது ஃபுல் எரரையும் பிரேக் டவுன் பண்ணும். கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் வந்து பேலன்ஸ்டு டேட்டா, இம்பேலன்ஸ்டு டேட்டா இது மாதிரி எல்லாத்துக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ரிக்ரெஷன் மெட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு வந்து எம்எஸ்சி, அதாவது மீன் ஸ்கொயர்டு எரர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். மாடல் ப்ரெடிக்ஷன் மிஸ்டேக்கை ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஆவரேஜ் எடுக்கும் ஓகேங்களா? ஏன் ஸ்கொயர் பண்ணுதுன்னா, பிக் மிஸ்டேக்ஸுக்கு நிறைய பனிஷ்மெண்ட் கொடுக்கும், ஸ்மால் மிஸ்டேக்ஸுக்கு லெஸ் பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கும் ஓகேங்களா? மாடல் எவ்வளோ தப்பாக ப்ரிடிக்ட் பண்ணுது அப்படின்றத எம்எஸ்சி பிக் எரர்ஸை வந்து ஹைலைட் பண்ணும் ஓகேங்களா? ஸோ ட்ரைனிங் டைமில் ஆப்டிமைசேஷன் அப்போது இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ்சி, ரூட் மீன் ஸ்கொயர்டு எரர். அதாவது எம்எஸ்சிக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்த வெர்ஷன் தான் ஆர்எம்எஸ்சி. சிம்பிளாக சொல்லணும்னா மாடலோட ஆவரேஜ் எரர் சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஆர்எம்எஸ்சி. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன். ஆர்எம்எஸ்சி வந்து 50,000 அப்படின்னா மாடல் வந்து யூஸ்வலாக +or-50K வந்து மிஸ் பண்ணும் ஓகேங்களா? இது எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எம்எஸ்சி வந்து பிக் எரர்ஸ்க்கு வந்து சென்சிட்டிவாக இருக்கிறதால ரியல் வேர்ல்டு ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏஇ, மீன் அப்சல்யூட் எரர். அதாவது எரர்ஸ் வந்து அப்சல்யூட் வேல்யூ, அப்சல்யூட்ன்றது பாசிட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ எரரோட பாசிட்டிவ் வேல்யூவை எடுத்து ஆவரேஜ் பண்ணுறது தான் வந்து மீன் அப்சல்யூட் எரர். சிம்பிளாக சொல்லணும்னா ஆவரேஜாக மாடல் வந்து எவ்வளோ அமௌண்ட் தப்பு பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்லும். இதுக்கும் எக்ஸாம்பிள் வந்து ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் தான். இப்போது எம்ஏஇ வந்து 30,000 அப்படின்னா +or-30K மிஸ்டேக் பண்ணியிருக்கு அப்படின்னு மீனிங். ஆர்எம்எஸ்சிக்கும் எம்ஏஇக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆர்எம்எஸ்சின்றது பிக் எரர்ஸுக்கு பனிஷ் பண்ணும், பட் எம்ஏஇன்றது எல்லா எரர்ஸையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணும் ஓகேங்களா? எம்ஏஇன்றது ஃபேராக இருக்கும், ஆர்எம்எஸ்சின்றது ஸ்ட்ரிக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா R² ஸ்கோர். மாடல் டேட்டா பேட்டர்னை எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு ப்ரிடிக்ட் பண்ணுது அப்படின்றது தான் R² ஸ்கோர் ஓகேங்களா? ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1.0 அப்படின்னா பர்ஃபெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு, 0னா மாடல் வந்து யூஸ்லெஸ், less than 0னா அதை விட ஒஸ்ட் கேஸ் ஓகேங்களா?
ஸோ மாடல் டேட்டா வேரியேஷனை எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்றது தான் ஆர் ஸ்கொயர் ஸ்கோர். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ப்ரைஸ் மாடல். ஆர் ஸ்கொயர் வந்து 0.85 அப்படின்னா 85% வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது மீனிங். ஆர்எம்எஸ்சின்றது ஆவரேஜ் பிக் எரரோட இம்பேக்ட்டு. எம்ஏஇன்றது ஆவரேஜ் நார்மல் எரர். எம்எஸ்சி அப்படின்றது ஸ்கொயர்டு ஆவரேஜ் எரர். ஆர் ஸ்கொயர் ஸ்கோர்ன்றது டேட்டா பேட்டர்னை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா எந்த மெட்ரிக் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றது. சிம்பிள் ரூல் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு டேட்டா அப்படின்னா அக்யூரசி ஓகே, இம்பேலன்ஸ்டு டேட்டானா ப்ரிசிஷன் ரீகால் எஃப்1, மெடிக்கல் இல்லை சேஃப்டினா ரீகால் வந்து இம்பார்ட்டன்ட், ஸ்பேன் டிடெக்ஷனுக்கு ப்ரிசிஷன் இம்பார்ட்டன்ட். ரிக்ரெஷன் மெட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிக்ரெஷன் அப்படின்னாலே ஆர்எம்எஸ்சி ஆர் ஸ்கொயர் ஸ்கோர் இது வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ மெட்ரிக் சூஸ் பண்ணுறதுன்றது ப்ராப்ளமை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து மெட்ரிக்ஸை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் சைக்கிட்லன் யூஸ் பண்ணுவாங்க. இதில் சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் அக்யூரசி, ப்ரிசிஷன், ரீகால், எஃப்1, கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் ரிக்ரெஷனோட இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இது எல்லாமே ஒன் லைனில் கால்குலேட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் தமிழில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.